குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 கேண்டோ 2 சத்யவான் நேற்றைய தொடர்ச்சி. வேறு வேறு பாதைகளில் சென்று கொண்டிருந்த காதலர்களாகிய சத்யவானும் சாவித்திரியும் இப்போது ஒருவரைக்கொருவர் நேருக்கு நேர் சந்திக்கின்றனர். அவர்கள் இதுவரை எந்த மகிழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்களோ அந்த மகிழ்ச்சி அவர்களுக்குள் பெருகுகிறது. காலத்தின் எல்லையற்ற சமவெளிகளின் குறுக்கே அவர்கள் இருவரும் இணைந்து பயணம் செய்கின்ற பயணிகளாக இருந்து வருகின்றனர். விதியால் வழிநடத்தப்படுகின்ற அவர்களுடைய வாழ்க்கையின் கடந்த காலத்தில் அவர்கள் இருவரும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். இப்போது விதியானது அவர்களை மீண்டும் ஒன்றிணைக்கிறது. வருங்கால மகிழ்ச்சிகள் வேகம் பொருந்திய பரவச கனவிற்கும் அவர்களது விழிகளின் முன் விரிகின்ற எதிர்பாராத நிகழ்காலம் என்னும் பரிசுக்கும் என அவர்கள் ஈர்க்கப்படுகின்றனர். அவர்களுடைய பார்வை வெளிப்படுத்துகின்ற உன்னதத்தின் காரணமாக அவர்களின் புற தோற்றமானது அக ஆழத்தில் உறையும் ஜீவனின் நினைவை தட்டி எழுப்புகிறது. அதனால் இப்போது அந்த இரண்டு உயிர்களுக்கும் நடுவே இருந்த பனித்திரையானது கிழிக்கப்படுகிறது. சாவித்திரியின் இதயம் திரை விலகி தன்னை வெளிப்படுத்துகிறது. சத்யவானுடைய இதயம் சாவித்திரியை நோக்கி திரும்புகிறது. ஸ்வர்க்கத்தின் நட்சத்திரங்கள் ஒன்றையொன்று கவர்ந்தெழுப்பது போன்று அவர்கள் இருவரும் ஒருவரை நோக்கி ஒருவர் ஈர்க்கப்படுகின்றனர். ஒருவரை கண்டு ஒருவர் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைகின்றனர். மௌனமான பார்வை ஒன்றின் மூலம் தங்கள் உள்ளார்ந்த உறவின் இழைகளை பின்னி மகிழ்கின்றனர். A moment passed that was eternity's ray and ever begun the matrix of new time. Page number 399.